Okay? Leg pull up, Chichu.
ரெண்டு பேர் தான். Good morning everyone. Welcome to Rajsekhar IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் 2025. நம்ம லைவ் கிளாஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் 2 months எடுத்து அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதனை பற்றின நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கானது நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடந்த முக்கியமான நியூஸ், அது பின்னாடி இருக்கிற கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். So first news was Lokpal இந்த நவம்பர்ல ஒரு வாட்டி நியூஸ்ல இருந்தது, பிளஸ் மார்ச் மந்த்ல ஒரு வாட்டி நியூஸ்ல இருந்தது. மேஜரா லோக்பால் அதோட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் quashed the Lokpal proceedings against Defense Secretary over NPC promotion case irregularities. டெல்லி ஹைகோர்ட் வந்து லோக்பால் ப்ரொசீடிங்ஸை வந்துட்டு குவாஷ் பண்ணுறாங்க த்ரூ அ ரிட் பெட்டிஷன். என்ன ரிட்டை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லோக்பால்னா என்ன, லோக்பாலோட கம்போசிஷன், லோக்பாலோட லீகாலிட்டி, அது என்ன ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், so what is Lokpal? Lokpal is an anti-corruption ombudsman. Ombudsman என்ன அப்படின்னா, எனி கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எனி அலிகேஷன்ஸ், எக்ஸாம்பிள் கரப்ஷன் கேசஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் அண்ட் அதுக்கு நிகரான எந்த ஒரு ஈக்குவல் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துறது தான் வந்துட்டு இந்த ஒம்பட்ஸ்மனோட வேலை. ஸோ இந்த ஒம்பட்ஸ்மன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 1809 இன் ஸ்வீடன். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஸ்வீடன் தான் வந்துட்டு தன்னோட கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் கொண்டு வந்தது. லேட்டராக நிறைய கண்ட்ரிஸ் கொண்டு வந்தது. இந்தியாவோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1960s 1970ஸ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷன் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க டு எஸ்டாப்ளிஷ் லோக்பால். And finally, in 2013, under Lokpal and Lok Ayukta Act, அதன் மூலமா வந்துட்டு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, லோக்பால் covers national level officers and லோக் ஆயுக்தா covers state level officers. ஸோ இது மூலமா வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. லோக்பால்ல வந்துட்டு லோக்பாலோட ஒரு நேஷனல் பாடி இருக்கும். அந்த நேஷனல் பாடியில் 8 members இருப்பாங்க. ஸோ இந்த 8 membersல 4 members ஃப்ரம் ஜுடிஷியரி அண்ட் அதர் 4 members ஃப்ரம் விமன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இந்த மாதிரி கம்ப்ரைஸ் பண்ணிப்பட்டிருக்கும். அடுத்து இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அ சேர்பர்சன், லோக்பால் பாடியில் இருக்கிற சேர்பர்சன் must be either former CJI, former Chief Justice of India, or a Supreme Court judge. And other judicial members, இப்போ 8 மெம்பர்ல ஒரு மெம்பர் வந்து சேர்பர்சன். ஸோ other 3 members from judiciary அப்படின்னு பார்த்தீங்கன்னா either from Supreme Court judge or High Court the Chief Justices இப்படி இருப்பாங்க. அண்ட் நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ், அந்த நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ்ல மீதி இருக்கிற 4 members அவங்க பார்த்தீங்கன்னா 25 years of experience in any field. அவங்க வந்து த்ரூ அட்மினிஸ்ட்ரேஷன், லா, இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பாடிக்குள்ள 8 member பாடிக்குள்ள இருப்பாங்க. ஸோ எவ்ரி மெம்பருக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. அந்த ஏஜ் லிமிட் 45 இல்லை, நாட் லெஸ் தேன் 45 years, இன்க்ளூடிங் சேர்பர்சன். எல்லாருக்குமே நாட் லெஸ் தேன் 45 years. அண்ட் இந்த 8 member பாடிக்கு வந்துட்டு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈச் மெம்பருமே வந்துட்டு ஒரு செலெக்ஷன் பாடி கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்,
Speaker of Lok Sabha, and Leader of Opposition, and CJI, Chief Justice of India. Five members. Sorry, first I said four members. Five members. So first four பார்த்தீங்கன்னா PM, Speaker of Lok Sabha, and Leader of Opposition, and CJI, Chief Justice of India, and finally an eminent jurist nominated by the President. ஸோ இந்த 5 மெம்பர் பாடி வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிற 5 பேர் வந்து லோக்பாலில் இருக்கிற நேஷனல் பாடி மெம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 years ஃபார் எவ்ரி மெம்பர் இந்த 8 மெம்பர் பாடி. தேர் டென்யூர் இஸ் 5 years ஆர் டில் த ஏஜ் ஆஃப் 70 years. அவங்க ஒரு பர்சன் வந்து 67ல் வந்து அந்த மெம்பர் ஆகுறாங்க, அவங்க ஏஜ் 67ல் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டென்யூர் 3 years தான் இருக்கும். when they get 70 they have to resign. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான கம்ப்ரைஸ். இதோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ லோக்பாலில் வந்து யார் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், எம்பிஸ் அண்ட் குரூப் ABCD ஆஃபீஸர்ஸ் இந்த சென்ட்ரல் லெவல் when it comes to லோக்பால். அண்ட் சேம் இந்த லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ், MLAs அண்ட் த ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லோக் ஆயுக்தா அண்ட் லோக்பால் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதோட அதர் ஃபங்க்ஷன்ஸ், லோக்பாலோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கொயரிஸ், இட் சமன்ஸ், ரெக்வயரிங் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ CBI ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மேல அப்படிங்கிறப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபார் ரெஃபரன்ஸ் தே கேன் கெட் ஃப்ரம் தட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் ஆல்சோ லோக்பாலில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இட் கேன் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆன் அதர் ஏஜென்சிஸ் லைக் CBI, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த மாதிரியான இருக்கிற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஒரு ஸ்டேட் ஏஜென்சிஸ்ல இருக்கிற இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு இவங்க ஒரு போயிட்டு வாட்ச் பண்ணலாம், இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் உங்களால் வாங்க முடியும். ஸோ தே ஹேவ் தட் ஈக்குவல் பவர். அண்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு MP மேலே வந்து ஒரு கேஸ், ஒரு அலிகேஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த கேஸ் 7 yearsக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் 2026, அந்த கேஸ் 2016 இருக்கக்கூடாது. அவரோட அலிகேஷன்ஸ், இப்போ ஒரு பர்சன் பண்ணியிருக்கிற அலிகேஷன் 2016 இருக்கக்கூடாது. அது 10 years. அது வந்து பிலோ 7 years இருக்கும். இஃப் இட் இஸ் 2019 ஃப்ரம் நவ் அப்படின்னா 2019 to 2020 அப்படின்னா இட் கேன் பி அக்செப்டட். ஸோ ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ், லோக்பால் ரிலேட்டடான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% were rejected for incorrect formatting. அந்த கம்ப்ளைண்ட், அந்த பெட்டிஷன்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணப்பட்டது வந்துட்டு 90% வந்துட்டு ஒழுங்காக ஃபார்மேட் பண்ணப்படலை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் லோக்பால். அண்ட் இட் சேம் கோஸ் வித் லோக் ஆயுக்தா ஸ்டேட் லெவலில் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும் with minor differences. ஓகே, ஸோ ஃபார் நம்ம வந்து லோக் ஆயுக்தா பற்றி, அதோட ஃபங்க்ஷன், அதோட கம்போசிஷன்,
selection committee, age limit, tenure, அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் இஷ்யூஸ். இது வந்துட்டு நம்ம லோக் பாலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் சேம் சம் மைனர் டிஃப்ரென்சஸ் வித் லோக் ஆயுக்தா. முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, லோக் ஆயுக்தா அண்ட் லோக்பால் ஆக்ட் 2013 ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் வாஸ் அண்ணா ஹசாரே மூமெண்ட். அண்ணா ஹசாரே மூமெண்ட் நேஷனல் லெவலில் வந்துட்டு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேஷனல் வைட் மூவ்மெண்ட் நடந்ததுனால லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் கேம் இன் 2013. ஸோ இனிஷியலாக நம்ம இந்த நியூஸை பற்றி பார்த்தோம். த டெல்லி ஹைகோர்ட் குவாஷ்ட் லோக்பால் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஓவர் ப்ரொமோஷன் கேஸ் இர்ரெகுலாரிட்டிஸ். ஸோ ஒரு ஹைகோர்ட் லோக்பாலில் நடக்கிற ப்ரொசீடிங்ஸை வந்துட்டு குவாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிட்ல வந்துட்டு இந்த பவர் என்ன இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது. The first according to Article 32 and 226, we have 5 rights. Every individual, every citizen has 5 writs. The 5 writs are habeas corpus, mandamus, prohibition, certiorari, and quo warranto. So, idhula Delhi High Court used prohibition. Prohibition means to forbid. அதாவது ஒரு லோவர் லெவல் கோர்ட் ஒரு கேஸை நடத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த கேஸை இல்லை வேற அப்பர் ஹவுஸுக்கு வந்துட்டு மாத்துங்க அப்படின்னு அதை ஸ்டாப் பண்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரிட் யூஸ் பண்றப்பட்ட ரிட் பேர் வந்து ப்ரொஹிபிஷன். இது ஆர்டிகல் 32. திஸ் ஆர்டிகல் 32ல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ரிட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். அண்ட் த்ரூ ஆர்டிகல் 226 ஹை கோர்ட் வந்து இந்த ரிட்டை வந்துட்டு இஷ்யூ பண்ணும். இந்த ரிட் வந்து யார் மேல இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்னா ஒன்லி ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ். ஜுடிஷியரி உங்களுக்கு தெரியும், ஜுடிஷியல் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படிங்கிற வரும். குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா லோக்பால் லோக் ஆயுக்தாவே வந்துட்டு ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அப்புறம் வந்துட்டு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இவங்கெல்லாம் வந்து குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டினா பார்ட்லி தே ஆர் ஜுடிஷியல் பாடி, பார்ட்லி. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பாடிஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ப்ரொஹிபிஷன் ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் cannot be invoked on administrative authorities or legislative bodies or private individuals, only on judicial and quasi judicial bodies. வெறும் அந்த கீழே இருக்கிற லோவர் கோர்ட்ஸ் ஆர் எனி கோர்ட்ஸ் விச் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி மேலே மட்டும்தான் இந்த ரிட் இஷ்யூ பண்ணப்படும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொஹிபிஷன். Okay, now it's a practice question for you. இந்த செஷன்ல இருக்கிறவங்க யூடியூப் லைவ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் ரைட் ஆன்சருக்கு. So first I'll read the question. Consider the following statements about Lokpal. இந்த கொஸ்டின் ஏன் கேட்கப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆகும், ப்ளஸ் நம்ம படித்த கான்செப்டை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின் மூலயமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒரு நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, the first statement is the power of Lokpal applies to public servants of India, but not to Indian public servants posted outside India. Statement 2, the chairperson or member shall not be a member of the parliament or member of the legislature of any state or union territory, and only the Chief Justice of India, whether incumbent or retired, has to be its chairperson. Statement 3, the chairperson or a member shall not be a person of less than 45 years of age on the date of assuming office as the chairperson or member, as the case may be.
Statement 4, Lokpal cannot inquire into the allegations of corruption against a sitting Prime Minister of India. So let's take 2 minutes of time to answer this question. Okay, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். The power of Lokpal to apply to public servants of India, but not to the Indian public servants posted outside India. இந்த statement false because any Indian public servant அவங்க மேலே வந்துட்டு லோக்பால் ஹேஸ் த கவரேஜ். நம்ம இனிஷியலாக பார்த்தோம் குரூப் ஏபிசிடி இந்த லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கப்படும் இன் லோக்பால். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The chairperson or member shall not be a member of the parliament, or member of the legislative or any state or unity. So first பார்த்தீங்கன்னா chairperson நம்ம வந்து பார்த்தோம் CJI or retired CJI, former CJI or any Supreme Court judge அவங்க தான் வந்துட்டு chairperson இருக்க முடியும் அப்படின்பாங்க. So members MP and MLA cannot be a chairperson of Lokpal. So for second statement is correct. The chairperson or a member shall not be a person of less than 45 years of age on the date of proceeding. Yes, chairperson cannot be a less than 45 years of age. So statement 3 also correct. Lokpal cannot inquire into the allegation of corruption against sitting Prime Minister of India. So fourth is false. Sitting Prime Minister மேலே வந்துட்டு allegations Lokpalல complaint ஏற்கப்படும். So option B 2 and 3 are correct. So the next question for regarding the writ prohibition. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். Statement 1, it is issued by a higher court to prevent a lower court or tribunal from exceeding its jurisdiction. Yes, the first statement is correct. It cannot be issued against administrative authorities performing executive functions. Second statement is also correct. It is preventive in nature rather than correct. Yes, third statement is also correct. So options 1, 2 and 3. Option D is the correct answer. Higher court, lower court வந்துட்டு prohibition issue பண்ணோம்.
and it cannot be issued on administrative authorities. நம்ம first day பார்த்தோம். And it is preventive in nature, of course. The next question, second question. Under the Constitution of India, which article empowers high courts to issue writs not only for enforcement of fundamental rights but also for any other purpose? இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226. Okay. For the second question, answer is Article 226. High courts issue writs on the lower courts. Another Article 226. Supreme Court on issuing prohibition writ on any writ on lower courts is Article 32. Article 32 is also known as heart and soul of the Constitution. So the Article 32 is Article ரொம்ப முக்கியம். And 226. So this is about Lokpal and writ prohibition. The second question from the month of November and December, second topic பார்த்தீங்கன்னா booth level officers. ஏன் இந்த booth level officers வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணப்பட்டது. ஸோ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அப்கமிங் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு எஸ்ஐஆர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த எஸ்ஐஆர்ஸில் ஒரு ஹைரார்கி இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஹைரார்கி இருக்குது. அந்த ஹைரார்கியில் எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்துட்டு அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹைரார்கியில் ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த பாடி தான் வந்து டாப் மோஸ்ட் இன் ஹேண்ட்லிங் எலெக்ஷன்ஸ் நேஷனல் லெவல் அட் ஸ்டேட் லெவல். ஸோ இந்த இசிஐ கீழே ஒரு 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 ஹெட், இந்த இசிஐயோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். இவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 3 மெம்பர் பாடி, அந்த 3 மெம்பர் பாடியில் 2 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதில் நம்பர் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஹி ஹேஸ் சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் when it comes to election and at national and state levels in decision making அப்படிங்கிறப்போ. ஸோ சிஇஓ, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். அவருக்கு கீழே இருக்கிற அவருக்கு கீழே வரவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். he has some specific roles. இந்த டைரக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிறவர் இஆர்ஓ, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். இந்த எலக்டோரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கீழே லாஸ்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கிராஸ் ரூட் லெவலில் வந்துட்டு ஒரு வெல் கனெக்டடாக இருப்பாங்க. தே ஹாவ் த நாலேஜ் ஆஃப் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன், லோக்கல் இஷ்யூஸ். ஒரு பூத்தில், ஒரு எலெக்ஷன் பூத்தில் அதை சுற்றி இருக்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க when it comes to national and state level elections. ஸோ பிஎல்ஓ வந்துட்டு எந்த ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்னா அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 கீழே இருக்கிற செக்ஷன் 13 clause B clause 2. இந்த ஆக்ட் மூலமா பிஎல்ஓஸ் ஆர் அப்பாயிண்டட். இந்த பிஎல்ஓஸ் வந்துட்டு ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி, டெம்பரரி ஜாப் ஐ மீன்
எலெக்ஷன் டைமில் தான் வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ இதில் யார் மோஸ்ட்லி வந்து கம்பரைஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸில் வந்துட்டு யார் மோஸ்ட்லி இந்த ஜாப் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் லோக்கல் பாடி ஆஃபீஷியல்ஸ், இவங்க தான் வந்துட்டு இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. இன் வெஸ்ட் பெங்கால் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால 12 பிஎல்ஓஸ் கமிட்டட் சூசைட் அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து எக்ஸ்பிரஸ் த ஒர்க் ப்ரெஷர் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இந்த எஸ்ஏஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபாலோ பண்ணுறதுனால வந்துட்டு இந்த ஒர்க் ப்ரெஷர்னால 12 சூசைட் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹூ ஆர் தே, எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க, their legality under representation of people act 1950க்கு கீழே செக்ஷன் 13 clause B clause 2ல, and what are their hierarchy, இவங்க எப்படி கிராஸ் ரூட் லெவலில் இவங்க எப்படி வெல் கனெக்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அண்ட் இட் இஸ் நாட் ஃபுல் டைம் எலக்டோரல், இந்த ஃபுல் டைம் ஒர்க் இல்லை, ஒரு டெம்பரரி ஜாப் அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். So practice question: which of the following best describes the role of booth level officers in India's electoral system? Option A, supervising national election expenditure, acting as returning officers during parliamentary elections, ensuring electoral roll accuracy at polling booth level, adjudicating disputes related to political parties. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். For this question, option C is the correct answer, ensuring electoral roll accuracy at polling booth level. நம்ம பார்த்தோம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இன் கிராஸ் ரூட் லெவலுங்கிறது. ஸோ இவங்க எலக்டோரல் ரோல் அக்யூரஸியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. திஸ் ஹைரார்கி நம்ம பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து சிஇஓ, டிஇஓ, இஆர்ஓ அண்ட் பிஎல்ஓ, இந்த ஹைரார்கியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டாப் பாட்டம் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். ஏன் அப்படின்னா இந்த கிராஸ் ரூட் லெவலில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்: with reference to booth level officers, consider the following statements. BLOs are full-time officials to the Election Commission of India. They are appointed under section 13 clause B clause 2 of the Representation of People Act 1950. Teachers and Anganwadi workers can be appointed as BLO. Which of the statements are correct? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். Okay, so first statement, BLOs are full-time officials. It is incorrect. நம்ம பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு part-time official, part-time work. So BLOs are temporary in nature. So first statement is incorrect.
Second statement, they are appointed under section 13 clause B of the Representation of People Act 1950. Yes, true. Teachers and Anganwadi workers can be appointed as BLOs. Yes, true. Teachers, Anganwadi workers, and other government officials வந்துட்டு இந்த BLOs அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். Next important current affairs. Vikshit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Gramin Bill 2025. இந்த பில் வந்துட்டு நவம்பர் மந்தில் பார்லிமெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஸோ விபிஜி ராம்ஜி பில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எம்ஜி நரேகா பில், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு இது ரீப்ளேஸ் பண்ணப்படுது. மிக்னரேகா ஏன் ரீப்ளேஸ் பண்ணப்படுது அப்படின்னா ரீசென்ட்லி இட் ஹாஸ் சம் கிரிட்டிசிசம். ஏன் அப்படின்னா இந்த ஒர்க் இந்த பாலிசி மூலயமா வந்துட்டு ரியலி ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணப்படுது. நிறைய பேர் வந்துட்டு சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க, பட் அதுக்கேற்ற ஒர்க் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற ஒர்க் வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு ரைஸ் ஆச்சு. அண்ட் சம் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இன் மெனி ஸ்டேட்ஸ். ஸோ இதனால இந்த விபிஜி ராம்ஜி பில்லை வந்துட்டு இந்த மிக்னரேகா பில்லை வந்துட்டு ரிவைஸ் பண்ண வேண்டிய நீடை வந்துட்டு விபிஜி ராம்ஜி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது த்ரூ பார்லிமெண்டரி ஆக்ட். ஸோ மிக்னரேகாவில் இருக்கிற டிஃப்ரென்ஸு அண்ட் விபிஜி ராம்ஜி பில்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மிக்னரேகாவில் 100 days எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி பர் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்துட்டு 100 days கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ விபிஜி ராம்ஜி பில்ல வந்துட்டு 125 days வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்னரேகாவில் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு சிட்டிசனும் வந்துட்டு இந்த பாலிசி வந்துட்டு அப்ளை பண்ணலாம் வித் சம் கிரைட்டீரியா, either from urban, rural அப்படின்னு யார் வேணாலும் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். பட் நவ் வித் திஸ் விபிஜி ராம்ஜி பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற ரூரல் ஏரியாவில் இருக்கிற சிட்டிசன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா the reason central government given is that in 2011 வந்து poverty level in rural areas வந்துட்டு 25% இருந்தது, பட் now it has reduced significantly below 10% அப்படின்னு. ஸோ இந்த 10% ரெடியூஸ் பண்ணதுனால ப்ரொடக்டிவிட்டி, ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்தில் இருக்கிற இந்த பாலிசி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். கிராமத்தில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுனால இந்த ஒர்க் வந்துட்டு எஃபிஷியண்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும் அப்படின்னு. அண்ட் ஹியர் இங்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 30-day pause during peak sowing or harvesting season. இது வந்து மிக்னரேகாவில் ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஹார்வெஸ்ட் டைமில் அண்ட் பீக் சோவிங் டைமில் வந்துட்டு ஒரு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு மெனி பெனிஃபிஷரிஸ் த்ரூ திஸ் பாலிசி அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, பட் அதுக்கேற்ற ஒர்க் வந்துட்டு ஒழுங்காக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கு. ஸோ இதனால வந்து விபிஜி ராம்ஜி பில்ல வந்துட்டு 60 days பாஸ் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 365 daysல இந்த 365 daysல ஒரு 60 day பாஸ். இந்த 60 day பாஸ் எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பீக் சோவிங் டைம் அண்ட் ஹார்வெஸ்டிங் சீசன்ஸ். இந்த டைம்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த 60 day ஒரு பாஸ் இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு யாருமே ஒர்க் அலாட் பண்ணப்படாது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ensure availability of farm labor and prevent wage inflation அப்படிங்கிற இந்த பர்பஸ்னால வந்துட்டு இந்த 60 day பாஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் சிக்னிஃபிகன்ட்லி இந்த ரேஷியோ வந்துட்டு மாறுது. பிஃபோர் இன் மிக்னரேகா பில் it was 90:10% for all states. அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சென்டர் அலாட்ஸ் 90% ஆஃப் த ஃபண்ட் அண்ட் 10% ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ இருந்தது. பட் நவ் இட் இஸ் 60:40. Central government will allot 60% of the fund. The rest of the 40% will be managed by state government for general states. இங்கே ஒரு டிவிஷன் இருக்கு for general states. And for especially northeastern states and Himalayan states, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90:10. Northeastern states, Assam, Tripura, Nagaland, Meghalaya, Manipur, Mizoram. So இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு 90% of the fund will be allotted through union government and 10% contributed by the state government. And the third section, 100% for union territories without legislatures. Legislature இருக்கிற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, legislature இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்ஸை தவிர மீதி எல்லாருக்குமே வந்துட்டு 100% ஃபண்ட் அலாட்மெண்ட் ஃபார் திஸ் விவிஜி ராம்ஜி வில் பி கிவன் பை யூனியன் கவர்மெண்ட். இது ஒரு நியூ ஃபீச்சர். அண்ட் சேம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் ஆஃப்டர் 15 days. இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த விபிஜி ராம்ஜி பில்ல வந்து மூலயமா ஒரு அப்ளை பண்றாங்க, ஒர்க் வேணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஒர்க் வந்துட்டு இன்னும் 15 days ஆகி இன்னும் அலாட் பண்ணல. இப்போ இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணி இன்னும் 15 days ஆச்சு, இனிமேல் அப்ளை பண்ணல, இனிமேல் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கேற்ற அலவன்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்கப்படும் அந்த பர்சனுக்கு, அப்ளை பண்ண பர்சனுக்கு. ஒர்க் இல்லாத நாள் வரைக்குமே வந்துட்டு அந்த அமௌண்ட் கொடுக்கப்படும். ஒர்க் பண்ணிட்ட பிறகு அந்த 100 days அமௌண்ட் மாறிடும். 100 days ஜாப் அவங்களுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இங்கே ஒரு மேஜர் ஷிஃப்ட் பார்க்கலாம். நீங்க பிக் நரேகா பாலிசியில் வந்துட்டு டிமாண்ட் ட்ரிவன் லேபர் பட்ஜெட். டிமாண்ட் ட்ரிவன் லேபர் பட்ஜெட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு கிராமத்தில். இந்த 100 பேருமே வந்துட்டு இந்த பாலிசியில் அப்ளை பண்ணுறாங்க பிக் நரேகா பில்ல. இப்போ இந்த 100 பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியுமே வந்துட்டு அதுக்கேற்ற ஒர்க் இருக்கணும். அந்த 100 பேரை வேலை வாங்குற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கணும் அந்த கிராமத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் இல்லாத டைம்ல வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 100 பேர் வந்துட்டாங்க. ஸோ தே ஹேவ் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஒர்க். ஸோ திஸ் பாலிசி ஒர்க்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறப்போ இவங்க ரைட் டு ஒர்க்குள்ள வந்துடுறாங்க. பட் இதுக்கேற்ற இவங்களால வேலை கொடுக்க முடியல அப்படின்னா மணி கொடுக்கறது வெறும் சேலரி மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற ஒர்க் இருக்காது. ஸோ திஸ் டிக்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஹோல் நேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு பேசணும். ஸோ இதுதான் வந்துட்டு டிமாண்ட் ட்ரிவன் லேபர் பட்ஜெட்டாக இருக்கும். யார் எத்தனை பேர் வராங்களோ ஸோ இத்தனை பேருக்கு இந்த வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு நெசசிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட். பட் இதை வந்துட்டு எப்படி இதை சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த விவிஜி ராம்ஜி பில்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீஃபிக்ஸ்ட் அலோகேஷன். எப்படின்னா, ஜாப் வந்து இப்போ ஒரு ரூரல் ஏரியா எடுத்துப்போ, இந்த ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு இரிகேஷன் ஒர்க் இருக்கு, ஆர் வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு இத்தனை பேர் வந்துட்டு அலாட் பண்ணப்படணும் அப்படிங்கிற அந்த முன்னாடியே ஒரு செக்ஷனை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதன் மூலயமா யாரெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக நான் இந்த 100 days ஒர்க்கில் வந்துட்டு உள்ளே வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒர்க் வந்துட்டு அலாட் பண்ணப்படும். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, டிமாண்ட் ட்ரிவன் லேபர் பட்ஜெட் டு ப்ரீஃபிக்ஸ்டு நார்மேட்டிவ் அலோகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்ச் நடக்குது. இதன் மூலயமா இதோட பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் ஃபிஸ்கல் டிசிப்ளின். ப்ரெடிக்டபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ ஒரு எனி டிசாஸ்டர் ரிலீஃப் ஒர்க்கோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க்குக்கு இத்தனை பேர் தேவைப்படும், ஸோ இதுக்கேற்ற ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியை இது இன்னும் வந்துட்டு ஷார்ப் ஆகுது. அண்ட் இட் பிரிங்ஸ் ஃபிஸ்கல் டிசிப்ளின். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மெக்னரேகா பில்லில் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருந்தது. பட் நவ் திஸ் பாலிசி இஸ் டோட்டலி சேஞ்ச் டு ப்ரொடக்டிவிட்டி லிங்க் டு ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ சேம் மெக்னரேகா வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி சேம் விவிஜி ராம்ஜி பில்லையும் வந்துட்டு இந்த மாதிரி ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் செக்யூரிட்டி லைக் இரிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், கனெக்டிவிட்டி,
ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அப்ளிகன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பிபிஜி ராம்ஜியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மிக்னரேகா 100 days to 125 days ஸ்பான்சரிங் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் பார்த்தோம். அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அக்ரிகல்ச்சரல் பாஸ் இருக்குது, 60 day பாஸ். அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் நம்ம பார்த்தோம். மேஜர் முக்கியமாக டிமாண்ட் ட்ரிவன் லேபர் டு ப்ரீஃபிக்ஸ்டு நார்மட்டிவ் அலோகேஷன் இதை நம்ம பார்த்தோம். அண்ட் ப்ரொடக்டிவ் லிங்க்டு ஒர்க், இதுதான் இந்த மேஜர் சேஞ்ச். ஸோ இது வந்து பிபிஜி ராம்ஜி பில் வந்துட்டு நவம்பர் மந்தில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டது. அகெயின் பிபிஜி ராம்ஜி பில்ல வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் பில். Okay, practice question for this current affairs. Consider the following statements regarding the proposed BPG Ramji Bill 2025. Statement 1, it increases guaranteed employment from 100 to 125 days per rural household annually. It retains the fully demand-driven structure of MGNREGA. It introduces a 60-day pause during peak agricultural seasons. So which of the following statements are correct? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். First statement, it increases guaranteed employment from 100 to 125 days, which is correct, per rural household. Statement 1 correct. Statement 2, it retains the fully demand-driven structure of MGNREGA. It is incorrect. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா MGNREGAல demand-driven structure-ஆ இருக்கிறது வந்துட்டு shift to prefixed normative allocation அப்படின்னு நம்ம பார்த்தோம். Productive linked ஒர்க் அப்படிங்கிற நம்ம அந்த ஒரு சேஞ்சை பார்த்தோம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இன்ட்ரடியூசஸ் அ 60-day பாஸ் பிரேக் டியூரிங் பீக் அக்ரிகல்ச்சரல் சீசன்ஸ். 60-day பாஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இன் பிபிஜி ராம்ஜி. ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 only. Second question, which of the following is a major departure of BBG Ramji bill from MGNREGA? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பேசணும். So for this question, answer is option C. Shift from demand-driven budgeting to normative funding. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். The next important current affairs. Constitution of India in Santali language.
சந்தாலி லாங்குவேஜில் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு டிசம்பர் 25 அன்னைக்கு வந்துட்டு சாந்தாலி லாங்குவேஜில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சென்டினரி இயர் ஆஃப் ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட். ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்டுங்கிறது சாந்தாலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கான அவங்களோட ஸ்கிரிப்ட். ஸோ எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்கிரிப்ட். அதில் சாந்தாலி லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா 100 years ஆச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் புக்கை வந்துட்டு சாந்தாலி லாங்குவேஜ் வந்துட்டு திரௌபதி முர்மு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் திரௌபதி முர்முஸ் மதர் டங் இஸ் ஆல்சோ சாந்தாலி லாங்குவேஜ். ஸோ சாந்தாலி லாங்குவேஜை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் த தேர்ட் is one of the oldest tribal language in India, Santali language. And இது எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சரௌண்டிங் த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, நியர் ஒடிஷா, ஜார்க்கண்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பிளாட்டியூவில் நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டி இருப்பாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி சாந்தால் ட்ரைப்ஸ். இந்த சாந்தால் ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் சாந்தாலி லாங்குவேஜ். ஸோ சாந்தால் ட்ரைபை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சாந்தால் ட்ரைப் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி இன் இந்தியா ஆஃப்டர் பில் ட்ரைப்ஸ் அண்ட் கோண்ட் ட்ரைப்ஸ். பில் ட்ரைப்ஸ் இந்த ஏரியாஸ் ஆஃப் ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிருப்பாங்க. அண்ட் கோன்ஸ் நியர் த கோதாவரி பேசின். அண்ட் தேர்ட் அவங்க வந்து பில் ஃபர்ஸ்ட், கோன்ஸ் செகண்ட், அண்ட் தேர்ட் ஆர் சாந்தால் ட்ரைப்ஸ். ஹிஸ்டாரிக்கலி சாந்தால் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாந்தால் ரெபிலியன் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெபிலியன் அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெபிலியன் அகேன்ஸ்ட் பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இன் 1793. பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1793 வரும். பட் இந்த ஆக்ட் மூலிமா வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய த்ரூ அக்ரிகல்ச்சர் மூலிமா வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனில் நிறைய இந்தியாவில் நிறைய பிளேசஸில் வந்துட்டு அப்ரைசிங் ரெபிலியன் நடக்கும். அதில் ஒரு முக்கியமான ரெபிலியன், மேஜர் ரெபிலியன், ட்ரைபல் ரெபிலியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாந்தால் ரெபிலியன் 1855 to 1857 நடக்கும் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். So Santali language is one of the 22 official language of India. இது வந்து எப்போ ஆட் பண்றாங்க அப்படின்னா 2003 through 92nd Constitutional Amendment Act. அது மூலமா போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சாந்தாலி இந்த 4 லாங்குவேஜ்லையும் அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. through 92nd Constitutional Amendment Act 2003. Constitutional provisions under fundamental rights linguistic and cultural minorities protection வந்து அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து ஆர்டிகல் 29ல வந்து பேசப்பட்டிருக்கும். ஸோ ஆர்டிகல் 29 talks about protection of linguistic and cultural minorities. And article 350A என்ன பேசும் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் பிரைமரி ஸ்டேஜ். இது வந்து ஒரு முக்கியமான ரைட், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் பிரைமரி ஸ்டேஜ் த்ரூ ஆர்டிகல் 350A. அண்ட் ட்ரைபல் ரைட்ஸ் அவங்க வந்து முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் 4 அண்ட் ஷெட்யூல் 5ல வந்துட்டு பேசப்பட்டிருக்கோம். ஷெட்யூல் 4 அண்ட் ஷெட்யூல் 5.
ஸோ நம்ம இப்போ பார்த்தது சாந்தாலி லாங்குவேஜ், சாந்தால் ட்ரைப், அதோட சென்டனரி செலிப்ரேஷன் ஆஃப் ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட், அண்ட் அபவுட் த சாந்தாலி ரெபிலியன், அதோட கான்ஸ்டிடியூஷனல் சாந்தால் லாங்குவேஜோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்ப்போம். Article 29 and Article 350 very முக்கியமான article, and Schedule 4 and Schedule 6. So practice question for this topic. With reference to the Santali language, consider the following statements. It belongs to the Austro-Asiatic language family. It was included in the 8th schedule by the 92nd Constitutional Amendment Act 2003. It is written in Devanagari script officially. Okay, first statement, it belongs to Austro-Asiatic language family. Is first statement correct? The Santali language is the Austro-Asiatic language family, and it was included in the 8th schedule. 8th schedule about official languages through 9th Cycle Constitutional Amendment Act 2003. So statement 2 is also correct. Statement 3, it is written in Devanagari script officially. Third statement incorrect. Devanagari script வந்துட்டு எந்தெந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்தி, மராத்தி இந்த லாங்குவேஜ் வந்துட்டு தேவனாகரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். சாந்தாலி லாங்குவேஜை பொறுத்தவரை ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் இன்கரெக்ட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் A 1 and 2 only. Second question, which of the following languages were added to the 8th schedule through the 92nd Constitutional Amendment Act 2003? So for this question, option B, Bodo, Dogri, Maithili and Santhal. In the 4 languages, 92nd Constitutional Amendment Act மூலமா official languages add பண்ணப்பட்டிருக்கு. So next, current affairs, month of November and December. Doctrine of clean hands. இதே இந்த doctrine of clean hands வந்து நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, a division bench ruled that the principle of clean hands cannot be invoked to deny relief to a petitioner who has successfully proved cruelty merely based on unsubstained counter allegations by the respondent. இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெட்டிஷனர் ஒரு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்றாங்க. அப்படி ஃபைல் பண்றப்போ அவங்க they must be in clean hands. அவங்க வந்து clean hands எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபால்ஸ்ஹுட்டும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இருக்கக்கூடாது. அவங்க சைட்ல வந்துட்டு தப்பு இருந்தாலுமே வந்துட்டு இந்த கேஸ் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஃபைல் பண்றவங்களுக்கு டாக்ட்ரைன் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸ் வந்துட்டு பொருத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ ஒருத்தவங்க ட்ரூவா ஜெனியூனா இந்த ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு ஜுடிஷியரி அணுகி வரப்போ அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், அந்த பெட்டிஷனருக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். பட் ஆனால் அவங்களோட ஹேண்ட்ஸ் சுத்தமா இல்லைங்கிறது அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் தேடி வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த ரிலீஃப் வந்துட்டு டினை பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கேஸ் பொறுத்தவரை. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ட்ரைன் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக இது என்ன சொல்லும் அப்படின்னா, he who seeks equity must do equity, he who comes into equity must come with clean hands. இதுதான் இதோட அப்ஜெக்டிவ்.
ஒருத்தவங்க ஈக்விட்டி தேடி வராங்கன்னா மஸ்ட் ஆல்சோ டூ ஈக்விட்டி. ஒருத்தவங்க ஈக்விட்டி கம்ஸ் இன்டு ஈக்விட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா தே மஸ்ட் பி கிளீன் ஹேண்ட்ஸ். கிளீன் ஹேண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ பேசிக்காக கோர்ட் வந்துட்டு இந்த கிளீன் ஹேண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்ஹுட், சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஃப்ராட் ஆர் பேட் ஃபெய்த், இந்த மாதிரி இந்த அப்ஜெக்டிவோட வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் தேடி வரப்போ, ஜுடிஷியரி அணுகி வரப்போ அது வந்து கிளீன் ஹேண்ட்ஸ் கிரைட்டீரியாவுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க. Applies to equitable remedies, injunctions, writs and all discretionary relief அப்படி வந்துட்டு கோர்ட் சொல்றாங்க. ஸோ மேஜராக இந்த டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த கேஸில் வந்துட்டு பாப்புலர் ஆச்சு அப்படின்னா ராம்ஜஸ் ஃபவுண்டேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுபடி என்ன சொல்றாங்க, டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸ் வந்துட்டு அப்ளைஸ் டு ஆல் கோர்ட்ஸ், எல்லா ஜுடிஷியல் கோர்ட்ஸ்க்குமே வந்துட்டு அப்ளை ஆகும். ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ராம்ஜஸ் ஃபவுண்டேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2010 வந்துட்டு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. இந்த டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸ்க்குள்ள வராத ஒரு அப்ளிகண்ட் அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறத ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஒரு கோர்ட். அதாவது ஒரு பெட்டிஷனர் வந்துட்டு he is not under the criteria of clean hands, அவங்க இந்த கேஸ்க்குள்ள வந்துட்டு அவங்க இந்த மாதிரி அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோர்ட் ரெஃப்யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை ரெஃப்யூஸ் பண்ண மூலியமா கோர்ட் ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்துட்டு பொல்யூட் பண்ண ட்ரை பண்றவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த வேர்டிக்ட் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இட் இஸ் நாட் ஒன்லி லிமிடெட் டு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். ஃபர்ஸ்டே பார்த்தோம், எனி ட்ரிபியூனல்ஸ், குவாசி ஜுடிஷியல் பாடி இவங்களுமே வந்துட்டு இந்த டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கீ இம்பார்ட்டன்ட் கேசஸ் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ராம்ஜஸ் ஃபவுண்டேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், இதை நம்ம பார்த்தோம். அடுத்த கேஸ் இன் 2010 பார்த்தீங்கன்னா ஓஸ்வால் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் லிமிடெட் வர்சஸ் அடிஷனல் கமிஷனர் 2010. இதில் சுப்ரீம் கோர்ட் இம்போஸ்ட் 2 lakhs காஸ்ட் ஆஃப் அப்ரோச்சிங் கோர்ட்ஸ் வித் அன்கிளீன் ஹேண்ட்ஸ். ஸோ அந்த பெட்டிஷனர் they have been proven that அவங்களோட they don't come under criteria of clean hands. ஸோ அவங்களுக்கு 2 lakhs காஸ்ட் 2 lakhs ஃபைன் அப்படிங்கிறத வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. And again another important case is Dalip Singh versus State of Uttar Pradesh 2010. இதுல கோர்ட் வந்து முக்கியமான ஒரு டாக்ட்ரைனை கொண்டு வருது. டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸை இது ஈக்குவேட் பண்றதுக்கு டாக்ட்ரைன் ஆஃப் சத்யா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஈக்குவல் பண்றாங்க. டாக்ட்ரைன் ஆஃப் கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் டாக்ட்ரைன் ஆஃப் doctrine of clean hands is equal to doctrine of Satya அப்படிங்கிற இந்த தலிப் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ்ல வந்து கோர்ட் வந்துட்டு verdict கொடுத்துருக்கும். So practice question for this doctrine of clean hands. Consider the following statements. It is equitable doctrine applicable only in rich jurisdiction of high courts and the Supreme Court. It bars relief to litigants who suppress facts, commit fraud, or act in bad faith. It applies to discretionary and equitable remedies. Answer தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். Okay. Statement 1.
It is equitable doctrine applicable only in rich jurisdiction. இது வந்து statement 1 false. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எனி கோர்ட் எனி ஜுடிஷியல் பாடி ஆர் குவாசி ஜுடிஷியல் பாடி வந்துட்டு இந்த டாக்டரின் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இது இஷ்யூ பண்ணோம் அப்படிங்கிறது ஃபால்ஸ். Statement 2, it bars relief to litigants who suppress facts, commit fraud, or act in bad faith. Yes, statement 2 correct. இதோட objective என்ன அப்படின்னா the petitioner who seeks the court அவங்க வந்து clean hands-ஆ இருக்கணும். Who are who have unclean hands அப்படின்னு பார்த்தீங்கன்னா they come to suppress the facts, commit fraud, or act in bad faith அப்படிங்கிறவங்க. So statement 2 is correct. It applies to discretionary and equitable remedies. Yes. So statement 3 is correct. So for this question, option A is the right answer. Question 2. Which of the following cases did the Supreme Court emphasize the doctrine of Satya in judicial proceedings? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எந்த கேஸில் டாக்டரைன் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்டரைன் ஆஃப் சத்யா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கேஸில் வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கேஸில்? Okay, for this question, option B, Dalit Singh versus State of Uttar Pradesh. இந்த கேஸில் தான் வந்து 2010 கோர்ட் வந்து வேர்டிக் கொடுத்துருப்பாங்க that the doctrine of Satya is equal to doctrine of clean hands அப்படின்னு. Okay, that's it for today's session. Current affairs for the month of November and December. ஸோ ரெகுலராக நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்துட்டு நடத்திட்டு இருப்போம் ஃப்ரம் மார்னிங் 11 AM. இதில் ரெகுலராக வேரியஸ் சப்ஜெக்டில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துவாங்க. So this is also helpful for your prelims preparation. So Rajsekhar IAS Academy வந்துட்டு admissions போயிட்டு இருக்கு for UPSC, banking, SSC. Anyone who wants to prepare for this exam, please join, contact our academy. The further updates வந்துட்டு announce பண்ண போறோம் or contact our academy. Thank you.